ரோலிங் ஆக்ஷன். இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம்னா பேசிக்கலி 2 இன்புட் வாங்க போறோம். அப்போ முதல்ல 2 இன்புட்டை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கலாம். 2 நம்பர்னா int a int b. உங்களுக்கே தெரியும் a equal to readint, b equal to readint. நான் வந்து வேணுமே இது என்ன பண்றேன்னா லூப்குள்ள எழுதாம எல்லாத்தையும் ஸ்டார்ட் குள்ள எழுத போறேன். இது ஏன்னா பண்றேன்னா உங்களுக்கு அப்பதான் இந்த ஸ்டார்ட் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நீங்க செட்டப்னு எழுதுவீங்க. உங்களுக்கு நியூரல் இன்ஜின் இல்லைன்னா இது இல்லைன்னா இந்த மாதிரி தான் நீங்க எழுதுவீங்க. நியூரல் இன்ஜின் வச்சிருந்தோம்னா மட்டும் நம்ம வந்து இங்க வந்து ஸ்டார்ட்னு போட்டு எழுதிக்கணும். அதே மாதிரி பாட் ரேட்லாம் நீங்க செட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் டிஃபால்ட்டாவே 9600 அதுவே செட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நியூரல் இன்ஜின் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்க அதெல்லாம் செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா a பவர் b தெரியும்ல, a பவர் b எழுதிருக்கீங்களா, 2 பவர் 3 அப்படின்னு என்ன ஆன்சர் என்ன? 2 into 3 2 into 2 into 2 ஆன்சர் என்ன? 8. என்ன இதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஓகே, எனக்கு வந்து ஐ திங்க் பவர் ஆஃப் a, b போட்டாவே வந்துடும் தான் நினைக்கிறேன். என்ன நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். வாட் வி கெஸ்ட் வாஸ் 100% ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் பவர் ஆஃப் a, b அப்படின்னா ஏக்குள்ள 2 பிக்குள்ள 3 இருந்துச்சுன்னா ஏவை பிஆர் ரைஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம சிஎல் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே சிஎல்குள்ளே போட்டுக்கலாம். அப்படியே போடலாம், உங்களுக்கு இதுக்கு வேறு வேரியபிள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்ட் கே ஏஎன்எஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு அதையும் நீங்கள் சிஎல் பண்ணலாம். தெரியும்ல எப்படியும் நீங்கள் பண்ணலான்ட்டு. ஆனால் எனக்கு என்னன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவராக தலை சுற்றி மூக்க தொடர மாதிரி இருக்குது. இதுதான் என் வே ஆஃப் ரைட்டிங் கோட். ஸோ இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். I'm going to do that. நான் வந்து உங்களுக்காக சிம்பிளிஃபைடாகவே அதை காமிச்சிக்கிறேன். enter base, enter power. ஓகே, ரன் பண்ணி பார்த்துடலாமா? இல்லை வேறு ரீசெட் அனுப்பிச்சுட்டு தானே இது பார்க்க முடியும். திரும்ப சொல்லிட்டா கம்பைல் ஆகிறப்ப என்ன ஆகும், இதெல்லாம் 0s and 1s மாறும். அதுக்கப்புறம் அப்லோடிங் வரப்ப ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் தான் மாற்றும். இப்போ இந்த மேக் புக் தான் வந்து நம்ம எழுதுன கோடை வந்து 0s and 1s மாத்திட்டு இருக்கு. அப்லோடிங் வரப்ப அந்த 0s and 1s இதுக்குள்ள ரைட் ஆகும். அதனாலதான் நீங்க அப்லோடிங் வரப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனெக்டிங் வந்து போர்ட்டோட கனெக்ட் ஆகும். இதோட கனெக்ட் ஆயிடுச்சா ரைட்டிங் வந்து இதுக்குள்ள அந்த கோட் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் இதுவே ஒரு கம்ப்யூட்டர் தானே, இதுல இருந்து இதுக்குள்ள ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நான் ஒரு தடவை ரீசெட் பண்ணி விட்டுறேன். என்டர் பேஸ் 5, என்டர் பவர் வந்து 2, 5 ஸ்கொயர் என்ன 25 வந்துருச்சா, 25.00. ஏன்னா பவு வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து டபுள் தான் ரிட்டர்ன் பண்ணும், ஒரு டபுள் ஃப்ளோட்டோ தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால எப்பயுமே உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ இது வந்துடும். ஸோ நம்ம வந்து இதை வேணால் பெரிய நம்பர் கொடுத்து பார்ப்போம். 250 பவர் 13, இதெல்லாம் ரொம்ப பெரிய நம்பரு. ஆன்சர் பார்த்தியா? ஆனால் இது தப்பான ஆன்சர், ஏன்னா பாயிண்டில் வந்துருக்குது. 250 பவர் 13 ரொம்ப மிகப்பெரிய நம்பரு. 250 into 250 into 250 into 250 அப்படியே 13 டைம்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வேணால் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணான்னா 2 பவர் 5 கொடுத்து பார்க்கலாம். 2 into 2 into 2 into 2 into 2. ஸோ 2 பவர் 5னா எனக்கு தெரிஞ்சு 2 பவர் 3 வந்து 8, 4 வந்து 16, 5 வந்து 32. அப்போது பாருங்கள், இது வந்து லூப்பில் இல்லை, இது ஸ்டார்ட்டில் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஃபிசிக்கலாக ரீசெட் பட்டன் அமுத்தி ஆகணும். இந்த ரீசெட் பட்டன் நான் ரீசெட் பட்டன் அமுத்தினா தான் என்னால் அடுத்த டைம் வந்து இன்புட் கொடுக்க முடியும். ஸோ 2 பவர் 5 ஆன்சர் 32 வரணும். வந்து விட்டதா 32 தெரிகிறதா? இவ்வளவுதான். இது எப்படி நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து int a int b, ரேம்குள்ள a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு போட்டாச்சு. ஸ்டார்ட்டுக்குள்ள வந்தாச்சு. a ஈக்குவல் டு ரீடன்ட்ல நான் என்ன தரேன், நான் வந்து பேஸ்ல வந்து 2 கொடுத்துட்டேன். அப்போ ஏக்குள்ள 2 போயிடும். இதை வந்து நீங்க ரேம்குள்ள எழுதிட்டு இருக்கீங்க, தெரியுது தானே? அதே மாதிரி ரீடன்ட் பவர்க்குள்ள 5 தரேன். ஸோ 5 வந்து b குள்ள போயிடும். இப்போ a என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2. b என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இப்ப பவர் ஆஃப் 2,5 என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இதை இத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதாவது 2 into 2 into 2 into 2 into 2
இப்போ வந்து இத்தனை டைம்ஸ் 2 வந்து 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் என்ன 32. கரெக்டா? Cl32, அதனால 32 Cl ஆயிடுச்சு. இவ்வளவுதான். கட் பண்ணிடலாம்.